சத்யன், இப்போ இது நாள் வரைக்கும் திமுக முதலமைச்சர்லாம் பெருமிதமாக சொல்வது திராவிட மாடல் குறித்து, அது எவ்வளவு தூரம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இருந்ததுன்னு. ஆனால் மிகப்பெரும் கடும் விமர்சனம் நிதியமைச்சரிடம் இருந்து வந்திருக்கிறது. ஏன் இந்த விமர்சனம்? அந்த விமர்சனத்தின் பின்னணியை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது திராவிட மாடல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன் அதுக்கு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் நீங்க கேட்டதுக்கான பதில மக்களோட முடிவு கூட விடலாம். திராவிடம் அப்படிங்கிறது ஒரு ஆரியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர்கருத்தா ஒரு இன இது மட்டும் வச்சு வந்துச்சா, இல்ல அது ஒரு அரசியல் சித்தாந்தமா, இல்ல அது ஒரு நிலப்பரப்பா, என்ன சொல்ல வர்றீங்க, கர்நாடகாக்காரங்க சொல்றாங்களா, இது மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே பதில் இருக்கு நம்மகிட்ட. கர்நாடகத்தின் இன்றைய முதல்வர் சித்தராமையா எத்தனையோ தடவை பெருமையா சொல்லியிருக்காரு, నేను திராவிடனும் அப்படின்ட்டு. அதற்கடுத்து அதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் அதை பத்தி பேசணும், ஏன் அதை பத்தி சொல்றோம் அப்படின்ட்டு உள்ள ரொம்ப அந்த பழையதை பத்தி போகாம சிம்பிள் ஆன்சர் அதுக்கு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தப்ப அனைவரும் சேர்ந்து இருந்தது. அதற்போக அந்த இனம் திராவிட இனத்தும் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது, அதாவது இதுக்கு பெரியாரும் கரெக்டா ஒரு பதில் சொல்லியிருந்தார். அதாவது நான் திராவிட இயக்கம் அப்படின்ட்டு பேர் வைக்கல அப்படின்னா, திராவிடர் கழகம்னு பேர் வைக்கலன்னா சூத்திரர் கழகம்னு பேர் வச்சிருப்பேன் அப்படின்னாரு. பஞ்சமர்களையும் சேர்த்து சூத்திர பஞ்சம கழகம் அப்படின்ட்டு வச்சிருப்பேன் அப்படின்ட்டு அவர் சொன்னதுக்கான பதில் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் பதில். இன்னைக்கு இந்த ஆட்சியில ஒரே ஒரு விளக்கம் சத்யன். இப்ப நீங்க சொல்வது நிதியமைச்சர் திராவிட மாடலை விமர்சிக்கல, திராவிடம்ன்ற பெயரை முதல்ல விமர்சிச்சிருக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? அதாவது திராவிட மாடலோட அடித்தளம் அதுதானே, அதை வச்சுதானே வந்துச்சு. அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி முதலமைச்சர் பதவியேற்றப்பே அதை சொன்னார் இல்லையா இன்றைய முதல்வர். அதாவது நீதி கட்சியோட நீட்சியாக வந்தது திராவிடர் இயக்கம், திராவிடர் இயக்கத்தோட நீட்சியா வந்தது திராவிடர் கழகம், அதற்கு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்து நாங்க ஒரு சோசியல் இதை நாங்க எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். ஒரு சிம்பிளா நான் அதுக்கு இப்ப என்னங்கிறது சொல்றேன். இன்றைய விளக்கம் என்னோட புரிதல்ல திராவிட மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது சமூக மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு எக்லாட்டேரியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கி ஒரு சமூக நீதியை அடிப்படையாக வைத்த ஒரு வளர்ச்சியில ஒரு பொருளாதார வளர்ச்சியும் கொண்டு தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று தருவது திராவிட மாடல் அப்படிங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபியா, ஒரு ஐடியாலஜியா இன்னைக்கு எடுத்து வைக்கிறாங்க. அனைத்து சமூகத்திற்கான அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. குமரகுரு அதை சுட்டி காட்டினாங்க. ரமேஷ் சேதுராமன் சொன்னது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக அவங்களை இழிவா பேசுவது, அவங்களை அசிங்கமா பேசுவது, அவங்க மீது வெறுப்பு பாராட்டுவது, இதெல்லாம் தான் திராவிட மாடல்னு சொல்றாங்களே. அதாவது இதுல திருப்பியும் அம்மா இதை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. இந்தி எதிர்ப்பு இல்ல, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, ஜாதி ஒரு குறிப்பிட்ட சாதியோட எதிர்ப்பு இல்ல, சாதியோட ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பு. யார் ஆதிக்கம் பண்ணாங்க, எதனால ஆதிக்கம் பண்ணாங்க, எதை அடிப்படையா வச்சு ஆதிக்கம் பண்ணாங்க, யார் ஒடுக்கப்பட்டா அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது இதற்கான வரும். நான் திருப்பி என்னோட பெரியாருக்கே போறேன். சிம்பிளா அவர் சொல்லியிருந்தாரு, ஒரு பெரிய நாடு ஒரு சின்ன நாடு மேல ஆதிக்கம் பண்ணா அந்த பெரிய நாடை எதிர்ப்பேன், ஒரு சின்ன நாட்டுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மதம் ஒரு சிறுபான்மை மதத்தை ஆதிக்கம் பண்ணா அந்த பெரும்பான்மை மதத்திற்கு நான் எதிரி, அந்த பெரும்பான்மை மதத்திற்குள் ஒரு சாதி மற்ற சாதிகளை ஒடுக்குமானால் அந்த சாதிக்கு நான் எதிரி, அந்த சாதியில இருக்கிற ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியை ஒடுக்குனான்னா அந்த ஒடுக்கப்பட்ட சாதியிலையும் அதற்கு நான் எதிரி, அந்த தொழிலாளி வீட்டுல போய் அவனுடைய மனைவியை கொடுமைப்படுத்தினான்னா அவனுக்கு நான் எதிரி. என்னுடைய எதிரி யார் அப்படின்னா அடக்குமுறை, என்னுடைய எதிரி யார் அப்படின்னா அதுதான் சித்தாந்தம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிள். ஆதிக்கத்துக்கு எதிரி நாங்க. இன்னைக்கு நீங்க சொல்றது எங்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்ட்டு. இதற்கும் அதாவது பிரிவினைவாதம் பத்தி பேசினாங்க. நீங்க கேட்கிறதே பிரிவினைவாதம், ஆளுநர் வேண்டான்னு சொல்றது பிரிவினைவாதம். அதற்கு நான் எங்க அண்ணாட்டே போறேன் திருப்பி. அண்ணா அதை அவ்வளவு அழகா சொன்னாரு, பார்லிமெண்ட்லயே சொன்னாரு, திராவிட நாடு கோரிக்கையை தான் கைவிட்டேன், திராவிட நாடு கேட்பதற்கு என்னென்ன ரீசன்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் இன்னும் இருக்கு அப்படின்ட்டு. அன்பார்ச்சுனேட்லி அதுல இருந்து இன்னும் 60 வருஷம் கழிச்சு இன்னும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு தேசமாக உணரல திராவிட மாடல், அதனுடைய பார்வை ஒரு தேசமாக உணராமல் பிரிஞ்சு நீங்க வேற நான் வேறன்னு பாக்குதா? அதத்தான் நிதியமைச்சர் விமர்சனம். அப்ப இவங்க குஜராத் மாடல்னு எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க? 2014 குஜராத் மாடலோட ஹீரோ நான் நாட்டுக்கு பிரதமராக்க போறேன், நாடே குஜராத் மாடல்ல வளர்ந்துரும்னு சொன்னாங்க. இப்ப குஜராத் மாடலை பத்தி யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு இவங்க காட்டுற மாடல் யூபி மாடல். அப்ப குஜராத் என்ன ஆச்சு? அவங்களே ஒத்துக்கிறாங்க குஜராத் மாடல்ங்கிறத ஒரு மாய பிம்பம் அப்படின்னு, ஒரு பிம்பத்திரை அப்படின்ட்டு. அந்த பிம்பத்திரையில இருக்கிற சில குறைகளை, நிறைய குறைகளை லிட்டரலா ஒரு திரையை போட்டு மறைக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து யாரும் வந்தா செஞ்சா ஒரு வழியா போனா, அதாவது அனைவருக்கும் தேவையான சமூக பொருளாதார வளர்ச்சி. இதை நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நான் வெறுமனே பேசுறேனா இல்ல நிஜம் பேசுறேனா அப்படிங்கறத எப்படி எடுக்க முடியும்? அதுக்குதான் டேட்டா அப்படிங்கிறது இருக்கு, தரவு அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா
தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு இருக்கு எத்தனையோ வருஷமா. அது வந்து இந்தியாவில் முதன்முறையாக அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது தமிழ்நாட்டுல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு. அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு பார்த்தா, நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே அதற்கான டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்ட்டு சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டோட சதவீதம் பாத்தீங்கன்னா 63% இருக்கு. ஊபியோட சதவீதம் பாத்தீங்கன்னா 50க்கும் கீழே 49% இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பன்முகத்தப்பட்ட ஏழ்மை, அது வந்து தமிழ்நாடு வந்து வெறும் 2% தான் தமிழ்நாட்டுல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இருக்கு. சத்யன் காத்துருங்க, இதுல குமரகுரு நீங்க சொன்னதில் இருந்து தான் ஒன்று. இப்போ ஒரு திராவிட மாடல் என்பது வெறுப்புணர்வா இருக்கு, பிரிவினைவாதமா இருக்கு அப்படின்னா, இந்த இந்திய தேசிய நீரோட்டத்திலே தமிழ்நாடு இந்த அளவுக்கு எப்படி வளர்ந்திருக்க முடியும்? அதை தானே சத்யன் புள்ளிவிவரத்தோட அடிக்கி கேட்கிறார். இதுக்குள்ள எங்க வெறுப்புணர்வு இருக்கு, பிரிவினைவாதம் இருக்குன்னு கேட்கிறார். நீங்க தமிழ்நாடு வளர்ச்சிக்கும் திராவிட மாடலுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பஞ்சாப், தெலுங்கானா எல்லாம் ப்ரொடக்டிவ் ஸ்டேட். யூபி எல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டேட். இவ்வளவு பேசுற நீங்க இங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற காரை வாங்கினா யூபியில் ஒருத்தர் வாங்குறாருன்னா அவர் டாக்ஸ் கட்டுறாரு. இங்கிருந்து நம்ம அங்கிருந்து அக்ரிகல்ச்சர் வாங்கினா டாக்ஸ் கட்டுறது இல்லை. இதெல்லாம் வந்து எதையுமே தெரியாம நம்ம வந்து நீங்க இது பண்றது இல்லை. நீங்க வந்து டெவலப்மெண்ட் குறைக்கிறீங்க. டெவலப்மெண்ட் பத்தி நான் எங்குமே பேசல. நான் சொல்றது நல்லா இருக்கிற ஸ்டேட்டை பிரிவினைக்கு ஏற்படுத்துறது நீங்க தான். கனகராஜ் என்ன சொன்னார்னா, ஒரு பிரதமர் அதே இயற்கை பேரிடர் தான் ஒரு மாநிலத்துக்கு போறாரு, இமீடியட்டா அங்க அனௌன்ஸ் பண்றாரு 1500 கோடி வச்சுங்கன்றாரு. என் மாநிலத்துக்கு அவர் வந்தும் பார்க்கல, அனௌன்ஸும் பண்ணலன்னா யாரு பாகுபாடு காட்டுவதுன்னு கனகராஜ் கேட்கிறாரு. அம்மையார் முதல்ல செலக்டிவ் அம்னிஷன் பயன்படுத்தினாங்க. அது நான் கனகராஜ் அவர்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இங்க உள்ள வந்து நம்ம இங்க ஒரு கன்னியாகுமரி எங்க பேரிடர் வரும்போது வந்து இறங்கின உடனே சொன்னது 1000 கோடின்னு. அப்ப அந்த குஜராத் இவர் கம்பேர் பண்ணல, இப்ப கம்பேர் பண்றாரு. அதை அப்ப வரும்போது அமைதியா இருந்தது. பிரிவினைவாதம்ன்றது எதுக்கு நான் திரும்பி சொல்றேன்னா, அமைதியா இருக்கிற ஒரு சமுதாயத்துல சொன்னாங்க பாருங்க, நீங்க கூட சொன்னீங்க என் வீட்டுல முதல்ல பிரச்சனை இருந்தா நான் அதை முதல்ல தீர்ப்பேன், அப்புறம் தான் உங்க வீட்டு பிரச்சனை நீங்க கண்டிப்பா நீங்க தான் தீர்த்தாகணும் உங்க வீட்டுக்குள்ள இருந்து. ஆனால் நான் கேட்கறது பக்கத்து வீட்டுல போய் இருந்துகிட்டு இந்த வீட்டை குறை சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். இதே ஒரு இவங்க சொன்னாங்கல்ல வர்ணாசிரமம் அந்த மந்திரங்கள்லாம் நான் ஏத்துக்கிறேன். என்ன வேணா சொல்லுங்க, இந்த பக்கம் வாங்க. நம்ம நீங்க சொன்னீங்கல்ல இந்த திராவிட சுயமரியாதை திருமணம், அங்க நீங்க என்னென்ன விளக்க முடியுமோ விளக்குங்க. ஆனா இன்னொரு மதத்துல போய் இருந்துகிட்டு அங்க எங்க மதம் அவனு சொன்னார், மந்திரம் எனக்கு புரிவதில்லை. அங்க சொன்ன உருது மந்திரம் புரியுதான்னு தெரியல. அதை சொல்லிட்டு நான் உருது மந்திரம் எல்லாம் படித்து விட்டேன் அப்படின்னு சொல்லல. சத்யன் சுருக்கமா சொல்லுங்க, குமரகுருக்கு பதில் சொல்லுங்க சுருக்கமா. பண்ணப்பட்ட சாதனைகளை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி தட்டிட்டு போக கூடாது. 1960ல தமிழ்நாடு, கேரளா இந்த 2 ஸ்டேட் வந்து மொத்த கண்ட்ரில புவரஸ்டா இருந்துச்சு. 45% மேல வறுமை கோட்டுல இருந்தவங்க. அதற்கடுத்து இங்க வந்த திராவிட கட்சிகளோட அரசு திராவிட மாடல் அப்படிங்கறத வந்து அப்ப இருந்து ஒவ்வொன்னும் பார்த்து பண்ணதுனால இது நடந்துச்சு. கேங்கட்டிக் பிளைன்ஸ், அதாவது கங்கை சமவெளி அப்படிங்கிறது உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு வளமான பிரதேசம். தமிழ்நாடுங்கிறது ஒரு மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து வானம் பார்த்த பூமி. தாமிரபரணியை தவிர எனக்குன்ட்டு ஒரு சோர்ஸான வாட்டர் கிடையாது. என்ன பிரிவினைவாதம் அப்படிங்கிறாங்க? எனக்கான உரிமையை நான் கேட்டா அது பிரிவினைவாதமா? ஏன்னா ஏன் துட்டை எடுத்து ஏன் இன்னொருத்துக்கு கொடுக்குறீங்க, எனக்கான பங்கு கொடுத்துட்டு அவங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்டா பிரிவினைவாதமா? இல்ல அதே உத்தரப்பிரதேசத்துக்கு திருப்பி போய் இவ்வளவு பணம் கொடுக்குறீங்களே, ஏன் அங்க இன்னும் இவ்வளவு ஏழைகள் இருக்காங்கன்னு கேட்டா பிரிவினைவாதமா? பீகார்ல இருக்கிற பகுஜன்ஸ் வந்து ஏன் இன்னும் ஏழையாவே இருக்காங்கன்னு கேட்டா அது பிரிவினைவாதமா?